இன்றைக்கி ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? என் ஹஸ்பண்டோட பர்த்டேக்காக கோல்டு நான் வந்து கிஃப்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி லஞ்ச் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீதமில் வந்து இருக்கோம். அங்கே நான் கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் மேலே இது மாதிரி ஆனியன்லாம் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில்லை, அதனால தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆனியனை பார்த்தோன்னே ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு, எப்படிரா இருக்கும்னு. சாப்பிட டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக லலிதாவுக்கு வந்து வந்தாச்சு. நான் போட்டிருந்த சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு. இந்த சீட்டில் தான் வந்துட்டு இன்றைக்கி என் ஹஸ்பண்டுக்கு வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். நான் என்ன ஸ்கீம் போட்டிருந்தேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் ஒரு லாங் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ ஏன் திருன்னு முழிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க என்ன. ஏன்னா அவங்க ரிங் செலக்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் ஒரு பெரிய போராட்டமே நடந்துருச்சு. அவங்க வந்து பயங்கரமான முருக பக்தர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு வந்து முருகனும் இருக்கணும், அவங்க நினச்ச மாதிரியே இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிட்டே இருந்தாங்க. இந்த அளவுக்கு கூட நான் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுவேன்னான்னு எனக்கே டவுட்டாக இருந்துச்சு. ஏன்னா நான் இவ்வளோ நேரம்லாம் தேடினதே கிடையாது. நான் போவேன், பார்ப்பேன், டக்குன்னு வந்து எனக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு பில் போட்டு கிளம்பிடுவோம். ஆனால் ஒரு ரிங்கு வாங்குறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே என்னை மண்டைக்காய வச்சுட்டாங்க. சரி ஓகே, அவங்களோட பர்த்டே வரப்போதே அதனால் போனால் போகுதுன்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காண்ட்ருந்தேன். அவங்களும் நிறைய ரிங் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. லாஸ்ட்டாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ரிங் வந்து கிடச்சிருச்சு. ஆனால் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெருமாள் ரிங். முருகரை வாங்குறேன்னு சொல்லிட்டு பெருமாளை வந்து வாங்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் ரிங் வாங்கினதை போக மிச்சம் கொஞ்சம் கிராம் இருந்துச்சு. அதில் நான் ஒரு குட்டி இயரிங், பாப்பாவுக்கு ஒரு இயரிங் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து வாங்கிட்டோம். 3 பேரும் ஹாப்பியாக வந்து வாங்கிட்டு ஷாப்பில் வந்து பில்லாம் போட்டு என் கையிலேருந்து வந்து ஒரு 5000 வந்து நான் பே பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது பே பண்ணுறதுக்கு முன்னாடி தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். இது மாதிரி மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் ஏகப்பட்டது வந்து லலிதாவில் வச்சுருக்காங்க. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.